செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே சமூகத்திலே இருக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள், குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்காக இன்னும் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். குடும்பத்தின் தேவைகளை நாங்கள் சந்திக்க வேண்டும். குடும்பத்தின் பிள்ளைகளுடைய கல்வி நேர்த்தியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய சிறப்பினைகளை சந்திக்க வேண்டும். இன்னும் கல்லூரியில் பயிலுகிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புடன் அவர்களுடைய வாழ்வு வாழ்வடைய வேண்டும் என்று இன்னும் அநேக எண்ணங்கள், அநேக எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே, பழைய வருடத்திலே பல சூழ்நிலைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவர் சூழ்நிலைகள் எங்களுக்கு கரையாகவும் நீங்காத வலுவாகவும் கண்ணீராகவும் காணப்பட்டது. ஆண்டவரே, நீ தந்த இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர்களோடு அனுபவங்களோடு புதிய நன்மைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்கிறோம். ஆண்டவரே, பல விடுதலைகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்விலே காணப்பட்ட தடையில் இருந்த ஒரு விடுதலை இந்த ஆண்டிலே நாங்கள் காண வேண்டும் என்கிற சூழ்நிலையோடு இருக்கிறோம். எங்கள் எதிர்பார்ப்புகள், எங்கள் தேவைகள், எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கண்ணீரின் அனுபவங்கள், எங்களுடைய நோயில், எங்களுடைய தடைகள், எல்லா அனுபவங்களும் மாற வேண்டும் என்று சிந்திக்கிறோம். புதிய வருடத்தை எங்களுக்கு தந்தீர்கள். ஆண்டவரே, நாங்கள் எப்படி உங்களுடைய அதிசயத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். நியாயமானதை செய்து இரக்கத்தை நேசி தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்ந்தார். நீ எங்களுக்கு வாக்கு பண்ணினீர். நீர் எங்களுக்கு வாக்கு பண்ண அதிசயமான காரியங்களை தருவீர் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, அந்த அதிசயங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுளை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒவ்வொரு இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கைகளை ஆண்டவர் மாற்றுங்க. விடுமுறை நாட்களிலே இல்லங்களில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தங்களுடைய வாழ்விடத்திலே வந்தார். இதை தொடர்ந்து தன்னுடைய பணிகளை நோக்கி செல்லும் ஆண்டவர் பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் கிளை சங்கங்கள், திருச்சபையில் ஒவ்வொரு நிகழ்வுகள், தொழுகைகள் அனைத்திலும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். முழு மனதோடு உன் மீது அன்பு கொண்ட அனுபவத்தோடு உன் மீது பற்றுள்ள குடும்பங்களாக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவரே உம்மருளே நிற்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஒரு நாட்களிலே எங்களுடைய திருச்சபை நாங்கள் இணைந்து கட்டியெழுப்போம். எங்கள் திருச்சபை ஆவிக்குரிய பாதையை நடக்கின்ற ஒரு திருச்சபையாக, பிற திருச்சபைகளுக்கு முன்மாதிரியான திருச்சபையாக ஆண்டவர் எங்கள் மனதோடு பேசுகிறேன். எங்களுடைய திருச்சபை கேட்டு நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயங்களில் கட்டுமானம் ஒரு மாதத்தில், இந்த மாதத்திலே தோற ஆண்டவர் நல்ல சூழலை தாங்க. ஆண்டவரே, உன் பிள்ளைகளாக உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் வாழும் நேரம் ஆண்டவருக்கு எங்களை அத்தனை பேரையும் முழுமையாக உன் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் உன் கிருபையால் எங்களை வழிநடத்துகிறார். பாதப்படுத்தி இருக்கிறார்கள். சீவனுள்ள நல்லதாகவே. ஆமென். Bye.
இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் நம்முடைய வாழ்விலே கொடுக்கப்பட்ட இந்த புதிய வருடத்தில் ஒவ்வொரு நாட்களோடும் நாம் வாழ முயற்சிக்கிற நம்முடைய வாழ்வின் துவக்கத்தை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளோடும் இனிவரும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் நின்று